அதிமுக வந்து 2ஆ பிரிஞ்சதுனாங்க, 3ஆ பிரிஞ்சதுனாங்க. இப்போ மறுபடியும் வந்து இணைந்துட்டாங்க. இப்போ விஜயபாஸ்கர் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகம். சோ இவங்க 2 பேரும் என்ன நிலைப்பாடு இருப்பாங்க அப்படின்றது ஒரு டவுட்டாவே இருக்குது. சோ கண்டிப்பா அவங்க மீண்டும் அதிமுகவில் இணைந்தால் அவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குது. அதிமுக அழிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுகவை இப்ப சொல்றாங்க, அதிமுக வந்து இருக்கிற இடமே தெரியல, காணாம போயிருச்சு, அடுத்து பலகீனப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா சொல்றேன், அதிமுகவுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்கு. மிகச்சிறந்த ஒரு, ஏன்னா தாவேகா செய்யக்கூடிய தவறு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓட்டளிச்ச எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா யோசிக்கிறாங்க, சோ நம்ம வந்து தப்பா பண்ணிட்டோமோ அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய வேலைகள் எப்படி, ஏன்னா உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான சப்போர்ட் கொடுத்துட்டாங்கல்ல, கம்யூனிஸ்ட் கொடுத்துருச்சு, ஐயுஎம்எல் கொடுத்துட்டாங்க, விசிகா கொடுத்தாங்க, காங்கிரஸ் கொடுத்தாங்க, அவங்களுக்கு நீங்க மினிஸ்ட்ரியும் கொடுத்துட்டீங்க. சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதை தாண்டி என்ன இருக்குது? நீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சி.வி. சண்முகத்தை போய் பார்த்துருக்கணும். அவர் சிஎம் போய் பார்த்தார்ல, அப்ப ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லுங்க, அப்படி ஒரு தலைவர்கள் பார்த்தாரா கண்டிப்பா நேரா போய் பொய்ச்சலரை பார்த்துருக்கணும், எடப்பாடியார் பார்த்துருக்கணும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மற்ற தலைவர் எல்லாத்தையுமே பார்த்துருக்கணும். நீங்க ஒரு செலக்டிவா உங்களுக்கு யாரு சாதகமா இருக்காங்க அவங்க முடி பார்த்துருக்கீங்க. சோ நீங்க அதிமுக உடைக்க ட்ரை பண்ணிருக்கீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க எப்படி ராஜ்யமா கடிதத்தை வந்து சபாநாயகர் ஏத்துக்கிட்டார். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் இருக்கு, வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிருப்தி இருக்குது. இவங்க வந்து கட்சி தாவல் சட்டத்துல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதிமுக வந்து அவங்க கொடுத்துருக்காங்களா, ரைட், உங்க லெட்டர் கொடுத்துட்டாங்க. சோ அப்ப அது உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஆல்ரெடி தகுதி நீக்கம் செய்யப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை நீங்க எப்படி வந்து ரிசைன் பண்றதுல நீங்க ரசிகர்களை நீங்க ஏத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் வரும்.